கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் நன்றாக அறிந்ததான ஒரு வசனம், சங்கீதம் 122:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். தாவீது சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இதை அநேக நேரங்களிலே நாம் சொல்லுவது உண்டு, பாடல்களாக கூட எழுதி பாடுகிறோம். ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம், ஆலயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாடுகிறது உண்டு. அந்த நாட்களிலே நம்ம பார்க்கும் பொழுது ஆலயத்தில்தான் விசேஷமாக மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய மகிமை தங்கி இருந்தது, அவருடைய பிரசன்னம் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ ஆலயத்திற்கு போகும் பொழுது அவர்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் இருந்தது, மிகுந்த நம்பிக்கை உண்டாயிருந்தது, எல்லா காரியங்களும் இருந்தது. ஆகையினாலே தாவீது பாடும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். அவர் சொன்னது சரிதான். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்து நம்மிடத்தில் சொல்லும் பொழுது அவர் சொன்னதான விஷயம் என்ன? ஆலயம் என்பது நீங்கள் தான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறதை வாசிக்கிறோம். அதை தான் நம் நிருபங்களிலும் வாசிக்கிறோம். நீங்களே ஆலயமாக இருக்கிறீர்கள், உங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவியானவர் தங்கியிருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதில் 1 கொரிந்தியர் 6:19-20 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ ஏதோ ஆவியில் மட்டும் நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறதல்ல, நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் தான், நம்முடைய சரீரம்தான் ஆலயமாக இருக்கிறது. அப்போ ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோதல்ல, எப்பொழுது தேவன் எனக்கு நீங்கள்தான் ஆலயம், நீதான் என்னுடைய ஆலயம் என்று சொன்னாரோ அப்பொழுதே நான் என்னவாக தான் இருக்கிறேன்? மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதான அந்த ஒரு இரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதை தான் நம் எபேசியரிலும் கூட வாசிக்கிறோம். ஆகையால் எபேசியர் 2:19-22 வசனங்கள், ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ நாம் ஆலயமாக இருக்கிற நாம் ஏன் கூடி வருகிறோம் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இப்படி இருக்கிற நாம், இயேசு கிறிஸ்து நமக்கு மூலைக்கல்லாக இருக்கிறார், நாம் அவர் மீது மாளிகையாக இசைவாய் இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறோம். நாம் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஆகையினாலே ஆலயத்திற்கு போவோம் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஞாயிற்றுக்கிழமையிலே அல்லது ஏதோ ஒரு நாம் கூடும் பொழுது நடக்கிறதான ஏதோ ஒரு நிகழ்ச்சியின் பொழுதோ அல்லது தேவனுடைய பிள்ளைகளாக சேர்ந்து வருகிற பொழுதோ மகிழ்ச்சி அல்ல. நாம் எப்பொழுதுமே எந்நாளுமே மகிழ்ச்சி உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் அவர் மீது இசைவாய் இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆலயமாக எழும்பிக் கொண்டிருக்கிறோம். இவைகளை நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட அப்படி இசைவாய் இணைக்கப்படுகிற நாம் ஒன்று கூடி வருகிறதற்கு
நாம் ஒன்று கூடி வந்து தேவனை தொழுது கொள்ளுகிறதற்கு இந்த ஒரு தருணத்தை தேவன் கொடுத்தபடியானாலே அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமத்தை நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்துகிறவர்களாயிருப்போம். அப்பா, நாங்கள் இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகத்தில் ஒன்றாய் கூடி வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, எப்பொழுதெல்லாம் நாங்கள் எங்கெல்லாம் கூடி வருகிறோமோ அங்கே நீர் இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அது எந்த இடமாக இருந்தாலும் நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறபடியால் நீர் அங்கேயும் வாசம் பண்ணுகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, அப்பா, நீர் எங்களை உம்முடைய பரிசுத்த ஆலயமாக எழும்ப செய்கிறதற்காய், உம்முடைய வாசஸ்தலமாக எங்களை கூட்டி கட்டி வருகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படி உம்மீது கட்டப்படுகிறவர்களாயிருக்கிற நாங்கள் இந்த நாளிலே ஒன்று கூடி வந்திருக்கிற நீர் கிருபை செய்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்று கூடி பாடல்களை பாடும் பொழுது, உம்முடைய வசனத்தை தியானிக்கும் பொழுதும் நீர் தாமே எங்களை ஆளுகை செய்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்குள்ளாக இருக்கிறோம், நாங்கள் உம்முடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற நாங்கள் எங்களுடைய இஷ்டத்தின்படி, எங்களுடைய மன திருப்திக்காக, எங்களுடைய சந்தோஷத்திற்காக எதையும் செய்கிறவர்களாயிராமல் உம்முடைய நாமத்தை மாத்திரம் எங்கள் சரீரத்தினாலும் எங்கள் ஆவியினாலும் மகிமைப்படுத்துகிறவர்களாயிருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, ஏதோ நாங்கள் கூடி வருகிற நாட்களில் மாத்திரமல்ல, எப்பொழுதும் எந்நாளும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாகவே இருக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா, இந்த நேரத்தையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். தொடர்ந்து கூட இருங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இன்ப இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை பாடுவது நல்லது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அவர் இப்படியாக சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தெரிந்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நமக்கு தெரியும் அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது என்று. அவர் கிறிஸ்துவுக்காக இவ்வளோ பாடுகளை அவர் ஃபேஸ் பண்ணார், நமக்கு தெரியும். அந்த சூழ்நிலையில் சொல்கிறாரு, ஏதோ அழைச்சிட்டாரு, வேறு வழி இல்லை அப்படின்னு கஷ்டத்தோடு அவர் தொடரல. கிறிஸ்து எனக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அதை நான் பிடித்து கொள்றதுக்கு, அதை நான் ஒழுங்காக செஞ்சு முடிக்கிறதுக்கு ஆசையாய் தொடர்கிறேன். அது பாடு, உபத்திரவம், கஷ்டம், அடி, பட்டினி எதுவாக இருந்தாலும் அதை ஐயோ அப்படின்னு அதை ஃபீல் பண்ணாமல் ஆசையாக அவர் கிறிஸ்துவின் மேலே வைத்த அன்பினால் அதை ஆசையாக தொடர்றார். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் எவ்வளோ பேர் சந்தோஷமாக தொடர்றோம். ஆண்டவரை கூடி ஆராதிக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக பாடுறோம். அநேகர் கூடும்பொழுது ஒரே சோகமாக வந்து இன்னும் செய்யலை, இன்னும் கேட்கல, ஆகலைன்ட்டு வந்து புலம்பி அழுது என்ன பண்ணாலும் அழுகுறான், எதை பண்ணாலும் அழுது ஜெபம் பண்ணி அழுதுகிட்டே போகிறான். அந்த கிறிஸ்துவோடு இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறல, அழுதுகிட்டே வாழ்க்கையை ஓட்டுறோம். ஒரு நாளும் ஐயோ இன்னும் காசு இல்லை, இன்னும் அதை சொத்து சேர்க்கலை, இன்னும் வீடு வாங்கலை, அதை வாங்கலேன்னு, இந்த ஆண்டவர் என்னைக்கு தான் செய்ய போகிறாரோ அப்படின்னு ரொம்ப சோகமாக அது அவளை எப்படி நல்லா சோறு போட்டு நல்லா ட்ரெஸ்ஸு கொடுத்து ஆண்டவர் வச்சிருக்கிறார். பவுலுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அவர் எந்த நிலைமையில் இந்த வார்த்தையை சொன்னார், ஆசையாய் தொடர்கிறேன், சந்தோஷமாக நான் சொல்கிறேன். ஜெயிலில் உட்காந்து இவர் எழுதுறார் இல்லையா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம். எங்கள் சிறையில் இருந்து அவர் எழுதுறார். எப்படி செய்ய முடியுது? இயேசு எனக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அந்த ஆசை, அந்த அன்பு, சந்தோஷமாக ஆசையாக தொடர்றார். அப்போ அவரே அப்படி செய்கிறப்போ நம்ம கிறிஸ்துவின் மேலே வைக்கிற அன்பு, அவரை சொல்கிறோம் எல்லாவற்றையும் விட அவரை நேசிக்கிறோம், அன்பு கூறுறோம் அப்படின்னு. அது கிரியில் எப்படி வெளிப்படணும்னா நம்ம இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக அவரோடு கூட நம்ம பிரயாணிக்கணும். அவர் நமக்கென்று வைத்திருக்க காரியங்கள், அது நன்மையோ இல்லை உபத்திரவமோ இல்லை எதுவாக இருந்தாலும் ஆசையாக நம்ம என்ன பண்ணுறோம்,
அந்த அந்த மெச்சூரிட்டிக்கு நம்ம என்ன பண்ணணும், வளரணும் இல்லையா? அவர் அந்த மெச்சூரிட்டி அவருக்கு இறந்தது. ஸோ அதனால் அந்த விஷயங்களை நம்ம சொல்லி பாடலாக பாடுவோம். ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆண்டவர் எதற்காக பிடித்தீரோ அதை நான் பிடித்து கொள்ள ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். பின்னானவை மறந்தேன் நான், கண்முன்னே என் இயேசுதான். பின்னானவை மறந்தேன் நான், கண்முன்னே என் இயேசுதான். பரமன் அழைத்தாரே அந்த பந்தய பொருளுக்காய், பரமன் அழைத்தாரே அந்த பந்தய பொருளுக்காய். லக்கை நோக்கி ஓடுகிறேன், லக்கை நோக்கி ஓடுகிறேன். எதற்காய் அழைத்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள, எதற்காய் அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க. எதற்காய் அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க. எதற்காய் அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க. ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள ஆசையாய் தொடர்ந்து. எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள ஆசையாய் தொடர்ந்து. பின்னானவை மறந்தேன் நான், கண்முன்னே என் இயேசுதான். பின்னானவை மறந்தேன் நான், கண்முன்னே என் இயேசுதான். பரமன் அழைத்தாரே அந்த பந்தய பொருளுக்காய், பரமன் அழைத்தாரே அந்த பந்தய பொருளுக்காய். லக்கை நோக்கி ஓடுகிறேன், நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். எதற்காய் அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க. எதற்காய் அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க. ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து. லாபமாய் நினைத்தேன் நான், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்தேன் நான். லாபமாய் நினைத்தேன் நான், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்தேன் நான். கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன், கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன். குப்பை என்று கருதுகிறேன், குப்பை என்று கருதுகிறேன். எதற்காய் அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க. எதற்காய் அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க. ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள ஆசையாய் தொடர்ந்து. லாபமாய்
லாபமாய் நினைத்தேன் நான், நம்பிக்கை வைத்தேன் நான். லாபமாய் நினைத்தேன் நான், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்தேன் நான். கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன், கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன். குப்பை என்று கருதுகிறேன், எல்லாமே குப்பை என்று கருதுகிறேன். எதற்காய் அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க, எதற்காய் அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க, ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்துக் கொள்ள, ஆசையாய் தொடர்ந்து. எதற்காக பிடித்தாரோ, எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்துக் கொள்ள, ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். கர்த்தராம் இயேசு கிறிஸ்து ராஜாவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, கர்த்தராம் கிறிஸ்து இயேசு ராஜாவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, எல்லாமே பயனற்றவை நஷ்டம் குப்பையென, எல்லாமே பயனற்றவை நஷ்டம் குப்பையென தூக்கி நான் எறிந்து விட்டேன், தூக்கி நான் எறிந்து விட்டேன். எதற்காய் அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க, எதற்காய் அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க, ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்துக் கொள்ள, ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்துக் கொள்ள, ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும் அவர் சொல்றது போல, இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பது எது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு லிஸ்ட் போடும்போது எல்லா காரியங்களும் அவர் சொல்லுகிறார். நஷ்டமோ நாசம் மோசமோ எதுவாக இருந்தாலும் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது என்று நிச்சயத்திருக்கிறேன். அவர் நம்மைன்னு சொல்லும் பொழுது அவர் அப்படி இருந்தார், அப்போ நம்மை அப்படின்னா. ஆனால் அநேகரை விட்டு போனாங்க. தேமாவுக்கு சொல்கிறார்ல, அவன் இந்த உலகத்தின் மேல், அவன் இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து விட்டு போனார். தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். அப்போ அந்த எல்லாரும் சொல்லும்பொழுது அவர் திங்க் பண்ண, அப்போ உண்மையாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட எல்லாரும் அப்படி இருப்போம். எப்படி இருப்போம்? எவ்வளோ வந்தாலும் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது. ஸோ அவர் ஆசையாக தொடர்ந்து அவர் ஓடினார். ஸோ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் சில நேரம் ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போ, வேலைக்கு போகிறப்பெல்லாம் என்னைக்கு இல்லை இந்த வேலைக்கு போய் காரணம் தொல்லையாக இருக்குது, இதை பண்ண அதை பண்ண, இன்க்ரிமெண்ட் போட மாட்டேங்கிறாங்க, சம்பளம் தர மாட்டேங்கிறாங்க, ஒரு லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேலைக்கு போகிறவங்களும் ஸ்கூலுக்கு போகிறவங்களும் அது பண்ணுறாங்க. ஆனால் இப்போ ஊழியத்து பண்ணலாம், அதே வார்த்தை என்னங்க ஊழியம் செஞ்சு ஒன்றும் இல்லைங்க, அப்படியே ஒன்றும் ஒரு ரிசல்ட் இல்லை, ஃப்ரூட் இல்லை, ஒரே கவலையாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையும் இப்படியோ ஓட்டுறோம். ஆனால் அவர் பாருங்கள், அதெல்லாம் அவர் கஷ்டத்தெல்லாம் பார்க்கல, அது இருக்குதான், அதோடு கூட அவர் ஆசையாக அவர் தொடர்னார், ஆசையாக தொடர்னார். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறார். அவ்வளோ சூழ்நிலை நடுவில் அவர் அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மனுஷருக்கு எப்படி இருக்கிறார்? கிறிஸ்துவின் அன்பு அவரை நெருக்கி ஏவதில்லை, அந்த அன்புல அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார். அதனால மற்றவங்க அப்படி எழுதுறார், கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாக சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அவ்வளோ சந்தோஷமாக அவர் இருந்தார், கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருந்தார். அவர் எழுதுறார் நமக்கு எழுதுறார். அப்போஸ்தலர் பவுலோட வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவ்வளவா ஆண்டவர் மேலே அவர் அன்பு வைத்திருந்தார்.
ஓகே, நம்ம இன்னொரு பாடலாக பாடலாம். என்னன்பே என்னன்பே உந்தன் மகா பரிசுத்தலத்தில் நான் உண்மை பார்க்கணும், நம்முடைய பிள்ளையாக நம்முடைய சமயத்தில் வரணும் ஆண்டவரே. பாவியை போல் அல்ல, ஏதோ தூரத்தில் நின்றுக்கிட்டு ஐயோ ஆண்டவரே நான் உண்மையை பார்க்க இல்லை, அப்படி இல்லை. பிள்ளையை போல வரணும். நம்ம கிருபாசனத்தண்டை தைரியமாக வரது அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். பிதாவின் இடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம பெற்றெடுக்கிறோம். அப்போ சந்தோஷமாக ஒரு பிள்ளையை போல வந்து அவர்கிட்ட அப்பான்னு கூப்பிட, அவரிடத்துல பேச, நம்ம அன்பு செய்ய அவர் கிருபை நமக்கு தந்திருக்கிறார். இந்த மகிழ்ச்சியோடு இந்த பாடலை கூட பாடலாம். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும், உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும், உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். என் அன்பே 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 என் அன்பே. ஒரு பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை, பிள்ளையை போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். ஒரு பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை, ஒரு பிள்ளையை போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். ஒரு பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை, பிள்ளையை போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். ஒரு பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை, பிள்ளை போல பேசிட விரும்புகிறேன். என் அன்பே 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 ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒரு பிள்ளையாக அவரிடத்துல நம்ம வரணும். எப்படிப்பட்ட பிள்ளையாக வரணும்னா, நம்ம வீட்டில் இருக்கிறப்ப பிள்ளைங்க வந்து அப்பா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், சரிடா கட்டுறேன்டா, அப்பா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், மறந்துடாம நாளைக்கு கொடுத்துருங்க, டே நாளைக்கு போகிறப்ப கொடுக்குறேன்டா, அப்பா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இன்னும் டேய் நான் தான் சொல்கிறேன்ல, இல்லை இல்லை நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கூட்டணும், பென்சில் வேணும் பென்சில் வேணும், டே வாங்கி தரேன்டா, இல்லை இல்லை எனக்கு வாங்கி தரேன்னு சொல்கிறேன் எப்போடா. அப்படி ஒரு பிள்ளையா இல்லை, நம்ம நேரம் அப்படி தான் இருக்கிறோம். ஆண்டவரே செய்வீராக செய்வீராக, டே செய்கிறேன்டா, ஏன்டா எனக்கு தெரியாதா, அப்படி இப்படி செய்வீராக, இன்னைக்கு செய்வீராக, அப்போ ஏன் அதை செய்கிறேன் நம்ம அதையே சொல்லி 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 அப்படி ஒரு நம்ம யோசிச்சு பாருங்க, உங்கள் பிள்ளைங்க அப்படி வந்து செஞ்சு எவ்வளோ எரிச்சலாக இருக்கும்.
நான் தான் செய்கிறேன்னு சொல்றேன். சில பிள்ளைங்க வந்து எதையாவது கேட்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டு செய்யுங்க, ஒரு பூரி செய்யுங்க அப்படின்னா மாவு பிசைய சரி பூரி செய்யலான்ட்டு அவன் அழுதுகிட்டே இருக்கிறான். பூரி வேணும், டேய் பூரி தாண்டா மாவு பிசையிற, பூரி வேணும். டேய் எரிச்சலாக வராது? எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் காட்டுன்னு எனக்கு பென்ஸ் ஒரு தடவை சொல்லிட்டீங்களா? எனக்கு தெரியும், நீ சொல்கிற முன்னாடியே எனக்கு தெரியும் உனக்கு பிடிக்கும், அதெல்லாம் தெரியும் எனக்கு. ஒரு மாம்சத்தில் இருக்க தகப்பனும் எரிச்சலாக வருது தானே. அப்போ ஆண்டவர்கிட்ட மட்டும் வந்து எனக்கு இந்த செய்யலை எப்போ செய்வீராக, எப்போ தருவீரோ அப்படி ஒரு பிள்ளை வரக்கூடாது. நமக்கு எப்படி எரிச்சலாக இருக்குது, அப்போ அவருக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்கும்? அவரு உலக தோற்றத்துக்கு முன்னே நமக்கு எல்லாம் அவர் ஆயந்தம் பண்ணி வைத்திருந்தார். அப்போ அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? இயேசு கிறிஸ்து ராம் முழுவதும் ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார்? ஆண்டவரே நாளைக்கு அற்புதத்தை நிரப்புவராக தருகிறார். 24 நாள் அப்படியே ஜெபம் பண்ணார். இயேசு கிறிஸ்துவோட ஜெபத்தை பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு. அவர் அப்படியே அழகா பேசுறார். லாசரோட சம்பவத்தில் பார்க்கும்பொழுது, பிதாவே நீங்கள் எனக்கு எப்பவும் செவி கொடியே நடந்துருக்கிறேன், இப்போ எனக்கு ரொம்ப கேஷுவலாக அவர் பேசுகிறார், உறவாடுறாரு. நிறைய விஷயங்கள் அவர் நடக்கிற விஷயங்களை, அந்த நடக்க போகிற விஷயங்களை, நடக்கிற விஷயங்களை, ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை அவர் பேசுகிறார். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பேசுகிறது போல் அவர் பேசுகிறார். அந்த மாதிரி நம்ம அப்பாட்ட வரணும். எப்படி இயேசு தான் நமக்கு முன்மாதிரி இல்லை, எல்லாவற்றிற்கும் அவர் தான் நமக்கு மாதிரி. எப்படி ஒரு பிதாவோட பேசினார், அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது, ரொம்ப சாதாரணமாக ஒரு தகப்பன்கிட்ட பேச போல் அவ்வளோ ஐக்கியம் அன்போடு பேசினார். அப்படி நம்ம அவருடைய சமூகத்தில் இருக்கும், அப்படி நம்ம பேசணும். இப்படி இருக்க ஆண்டவரே உங்கள் செத்த என்ன அப்படி நடந்துச்சிங்க, இப்படிலாம் செஞ்சீங்க, எப்படி செய்வீங்களா, அவருடைய பற்றி அந்த உறவுகளில் அப்படி நம்ம பேசணும். அப்படி வரணும். அப்படி ஒரு பிள்ளையாக இருக்கணும். வந்து குறையவே சொல்லிட்டு இன்னமும் செய்யலை பண்ணலன்னா அது உறவு சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் எரிச்சலை தான் உண்டு பண்ணணும். நமக்கு கொஞ்சம் நம்ம மெச்சூரிட்டியாக இருக்கணும். பாடுறதை மாற்றணும் இல்லை, ஆண்டவர் அப்படி பிள்ளையை போல் உண்மையிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். ஆமாம், எல்லாருக்கும் பிள்ளையை போல் பேச விரும்புவோம். என்ன பேசுகிறோங்கிறதுல வித்தியாசம் இருக்குது. எல்லாரும் பிள்ளையை போல தான் பேசுகிறோம். எல்லாருக்குமே அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார், மகனாக மகளாக அழைத்திருக்கிறார். ஓகே, பிள்ளையை போல் பேச விரும்புகிறோம், பேசுகிறோம். எதை பேசுகிறோம்? நல்லா வளர்ந்த பிள்ளைய போல் பேசுகிறோமா, எல்கேஜி பிள்ளைய போல் பேசுகிறோமா? அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அன்பில், அதனால தான் வேதத்தை வாசிக்கிறோம், அன்பில் வளர வேண்டும். அன்பிலே நீங்கள் என்ன பண்ணணும்? வளர வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அன்பில் நம்ம இருப்போம். ஒரு பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை, ஒரு பிள்ளையை போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். ஒரு பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை, ஒரு பிள்ளையை போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். ஒரு பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை, பிள்ளையை போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். ஒரு பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை, ஒரு பிள்ளையை போல உம்மிடம் வந்து விரும்புகிறேன். என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, தவழ்ந்து நேசம் பகிர்ந்திடுவே, முத்தங்கள் தந்து பாசத்தை காட்டி பரவசம் அடைந்திடுவேன். ஓ மகனாய் வந்து மடியில் தவழ்ந்து நேசம் பகிர்ந்திடுவே, முத்தங்கள் தந்து பாசத்தை காட்டி பரவசம் அடைந்திடுவேன். உம் மகனாய் வந்து மடியில் தவழ்ந்து நேசம் பகிர்ந்திடுவேன், முத்தங்கள் தந்து பாசத்தை காட்டி பரவசம் அடைந்திடுவேன். உம் மகனாய் வந்து மடியில் தவழ்ந்து நேசம் பகிர்ந்திடுவேன், முத்தங்கள் தந்து பாசத்தை காட்டி பரவசம் அடைந்திடுவேன். என் அன்பே, 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 என் அன்பே. வாரினால் அடிபட்டு முள்முடி சுமந்த அன்பை எண்ணுகிறேன், துரோகியாயிருந்த என்னையும் மீட்டு அன்பை பாடுகிறேன். வாரினால் அடிபட்டு முள்முடி சுமந்த அன்பை எண்ணுகிறேன், துரோகியாய்
துரோகியாயிருந்த என்னையும் நேசித்த அன்பை பாடுகிறேன். வாரினால் அடிபட்டு முள்முடி சுமந்த அன்பை எண்ணுகிறேன். துரோகியாயிருந்த என்னையும் நேசித்த அன்பை பாடுகிறேன். வாரினால் அடிபட்டு முள்முடி சுமந்த அன்பை எண்ணுகிறேன். துரோகியாயிருந்த என்னையும் நேசித்த அன்பை பாடுகிறேன். என் அன்பே, 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 என் அன்பே. நீர் வெறுத்திடும் எல்லா காரியம் விட்டு முற்றும் விலகிடுவேன். அறைக்குள் வந்து அருகில் உம்மோடு ரகசியம் பேசிடுவேன். நீர் வெறுத்திடும் எல்லா காரியம் விட்டு முற்றும் விலகிடுவேன். அறைக்குள் வந்து அருகில் உம்மோடு ரகசியம் பேசிடுவேன். என் அன்பே, 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 என் அன்பே. ஒரு பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை. பிள்ளையை போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். ஒரு பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை. ஒரு பிள்ளை போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். ஒரு பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை. பிள்ளை போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். ஒரு பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை. பிள்ளை போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். என் அன்பே, 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 என் அன்பே. மகனாய் வந்து மடியில் தவழ்ந்து நேசம் பகிர்ந்திடுவேன். முத்தங்கள் தந்து பாசத்தை காட்டி பரவசம் அடைந்திடுவேன். மகனாய் வந்து மடியில் தவழ்ந்து நேசம் பகிர்ந்திடுவேன். முத்தங்கள் தந்து பாசத்தை காட்டி பரவசம் அடைந்திடுவேன். மகனாய் வந்து மடியில் தவழ்ந்து நேசம் பகிர்ந்திடுவேன். முத்தங்கள் தந்து பாசத்தை காட்டி பரவசம் அடைந்திடுவேன். உங்க மகனாய் வந்து மடியில் தவழ்ந்து நேசம் பகிர்ந்திடுவேன். முத்தங்கள் தந்து பாசத்தை காட்டி பரவசம் அடைந்திடுவேன். என் அன்பே, 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 என் அன்பே. வாரினால் அடிபட்டு முள்முடி சுமந்த அன்பை எண்ணுகிறேன். துரோகியாயிருந்த என்னையும் நேசித்த அன்பை பாடுகிறேன். வாரினால் அடிபட்டு முள்முடி சுமந்த அன்பை எண்ணுகிறேன். துரோகியாயிருந்த என்னையும் நேசித்த அன்பை பாடுகிறேன். வாரினால் அடிபட்டு முள்முடி சுமந்த அன்பை எண்ணுகிறேன். துரோகியாய் என்னையும் அன்பை பாடுகிறேன். வாரினால் அடிபட்டு முள்முடி சுமந்த பாவியாயிருந்த என்னையும் நேசித்த அன்பை பாடுகிறேன். என் அன்பே, 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 என் அன்பே. நீர் வெறுத்திடும் எல்லா காரியம் விட்டு முற்றும் விலகிடுவேன். அறைக்குள் வந்து அருகில் உம்மோடு ரகசியம் பேசிடுவேன். நீர் வெறுத்திடும்
காரியம் விட்டு முற்றும் விலகிடுவேன். அறைக்குள் வந்து அருகில் உம்மோடு ரகசியம் நீர் வெறுத்திடும் எல்லா காரியம் விட்டு முற்றும் விலகிடுவேன். அறைக்குள் வந்து அருகில் உம்மோடு ரகசியம் பேசிடுவேன். நீர் வெறுத்திடும் எல்லா காரியம் விட்டு முற்றும் விலகிடுவேன். அறைக்குள் வந்து அருகில் உம்மோடு ரகசியம் பேசிடுவேன். என் அன்பே என் அன்பே என் அன்பே இயேசுவே, என் அன்பே என் அன்பே என் அன்பே என் அன்பே என் அன்பே என் அன்பே என் அன்பே. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் உம்மை இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இசையா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே எனக்கு சுகம் தந்தீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இசையா. ஆராதனை ஆராதனை இசையா. ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, நாங்கள் நேசிக்கிறோம், இன்னும் அதிகமாக நாங்கள் நேசிக்கணும் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலாயும் அதிகமாக நேசிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே,
உம்மை உண்மையாய் நாங்கள் நேசிக்கணும். முழு இதயத்தோடு நாங்கள் உம்மை நேசிக்கணும். முழு பலத்தோடும் உம்மிடத்தில் அன்பு கூறணும். நீர் எங்களிடத்துல பெரிதும் எதிர்பார்க்கிறது அந்த அன்பு தான் ஆண்டவர். உங்களை மட்டும் தாங்கி நீர் ஆண்டவரே. உங்களை தாங்கி நண்பே மகிழ்ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க அன்புக்கு நான் அடிமை, அன்பு இல்லை நான் வெறுமை. உங்க அன்புக்கு நான் அடிமை, அன்பு இல்லை நான் வெறுமை. அன்பே அன்பே என்னை அரவணைத்த அன்பே. அன்பே அன்பே என்னை தாங்கின அழகன்பே. அன்பே அன்பே என்னை அரவணைத்த அன்பே. அன்பே அன்பே என்னை தாங்கின அழகன்பே. சூழ்நிலை மாறி நான் தடுமாறி, சூழ்நிலை மாறி நான் தடுமாறி வீழ்ந்த வேளைகளில் என்னை தாங்கின அழகன்பே. சூழ்நிலை மாறி நான் தடுமாறி, சூழ்நிலை மாறி நான் தடுமாறி வீழ்ந்த வேளைகளில் என்னை தாங்கின அழகன்பே. அன்பே அன்பே என்னை அரவணைத்த அன்பே. அன்பே அன்பே என்னை தாங்கின அழகன்பே. அன்பே அன்பே என்னை அரவணைத்த அன்பே. அன்பே அன்பே என்னை தாங்கின. நண்பர்கள் வெறுத்து உறவினர் மறந்து, நண்பர்கள் வெறுத்து உறவினர் மறந்து விலகின நாட்களெல்லாம் விலகாத அழகன்பே. நண்பர்கள் வெறுத்து உறவினர் மறந்து, நண்பர்கள் வெறுத்து உறவினர் மறந்து விலகின நாட்களெல்லாம் விலகாத அழகன்பே. அன்பே இயேசுவே என்னை அரவணைத்த அன்பே. அன்பே அன்பே என்னை தாங்கின அழகன்பே. அன்பே அன்பே என்னை அரவணைத்த அன்பே. அன்பே சுவே அன்பே என்னை தாங்கின அழகன்பே. எதை இழந்தாலும் உம்மை இழப்பேனோ, எதை இழந்தாலும்
உம்மை இழப்பேனோ உம் ஜீவன் தந்தவரே. உமக்காய் நான் வாழ்ந்திடுவே. எதை இழந்தாலும் உம்மை இழப்பேனோ, எதை இழந்தாலும் உம்மை இழப்பேனோ உம் ஜீவன் தந்தவரே. உமக்காய் நான் வாழ்ந்திடுவே. அன்பே அன்பே என்னை அரவணைத்த அன்பே. அன்பே அன்பே என்னை தாங்கின அழகன்பே. அன்பே அன்பே என்னை அரவணைத்த அன்பே. அன்பே அன்பே என்னை தாங்கின அழகன்பே. என்னை அரவணைத்த அன்பே. என்னை தாங்கின அழகன்பே. என்னை அரவணைத்த அன்பே. தாங்கின அழகன்பே. ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தவர்கள் நம்முடைய ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நமக்கு தெரியும். வேதத்தில் எவ்வளோ நீதிமான்கள் பார்க்கிறோம். அவர்கள் குற்றம் செய்யும் பொழுது, தவறும் பொழுது ஆண்டவர் எப்படி அவர்களை பார்த்தார். நாம் சில மிஸ்டேக் பண்ணும் பொழுது நம்ம கூட இருக்கிறவங்க, இவன் கள்ளத்தகதரிசி, கள்ள போதகராக இருக்கிறான், இவனுக்குள்ள பிசாசு இருக்குது, எப்படி இருந்தாலும் அந்த தப்பு இவன் எப்படி பண்ணலாம். பலருடைய சிந்தனைகள் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம விழுந்து போகிற சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய அன்பு அது தனித்து நிற்கும். நம்மளை சொல்லி நம்ம தப்பையும் சப்போர்ட் பண்ணாமல் ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல நம்மளை திரும்ப சரியாக்குறதுக்கு அவர் காட்டுற அன்பு வேறு யார்ட்டும் இருக்காது. அவர் நம்மை தாங்கி நடத்தி வந்திருக்கிறார். சூழ்நிலை மாறி தடுமாறி விழும்பொழுது எல்லாரும் என்னென்ன பேசுவாங்க. அவனுக்கு நிற்க தெரில விழுந்துட்டான், அவனுக்கு ஓட்ட தெரில விழுந்துட்டான், அவனுக்கு சரியாக தெரில, அவனுக்கு நிற்க தெரில, ஸ்டடியாக இருக்க தெரில, அவனுக்கு பேலன்ஸ் பண்ண தெரில, அவன் இன்னும் வளரல, அதனால் விழுந்துட்டான். எல்லாம் என்னென்னமோ கருத்துக்களை சொல்லுவாங்க, டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தோன்ற காரியங்களை சொல்லுவாங்க. ஆனால் தேவன் நம்ம திரும்ப எழுந்து ஓடச் செய்வார். அந்த மிஸ்டேக்கையும் சொல்லுவார், அதை தப்பையும் திருத்த சொல்லுவார். அவர் காயம் கட்டி கட்டு போடுகிற கர்த்தர். He takes the full control. அவள் எளிதாக நம்மளை வெற்றதில்லை, எப்படியோ போ அப்படின்னு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் விட்டு எத்தனையோ முறை விலகி போனாங்க. மத்தேயு சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து இதை சொல்லும்போது சொல்கிறார், இஸ்ரவேலே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உங்களை சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன். இத்தனை முறைன்னு சொல்ல, எத்தனை தரமோ, இத்தனைலாம் சொல்ல, எத்தனை தரமோ. ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அவருடைய அன்பு நம்மை தாங்கி நடத்தி வந்தது. அவர் நம்பத்தக்கவர். அநாதி ஸ்நேகத்தினால நம்மை நேசித்திருக்கிறார். அவருடைய அன்பு அது மகா பெரியது. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் அப்படின்னு ஜெபிக்கிறார் பவுல். அறிவு கெட்டாத அந்த அன்பு அவருக்கு தெரியும். என்னை எப்படி எவ்வளவு நேசிக்கிறார் ஆண்டவர். அவர் 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 ருசித்து பார்த்தார். அதனால தான் சொல்றார், அறிவு கெட்டாத அந்த அன்பு அப்படிங்கிறார். அறிவு கெட்டாத அந்த அன்பு. ஆண்டவரே, அப்படியே ஒரு எங்களை நேசிக்கிறீரே, நாங்கள் அந்த அன்பை புரிந்து கொள்ளும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாய் செய்திருங்க. சோதனைக்குள்ள, உபதத்துக்குள்ள, பாடுகளுக்குள்ள எங்களை அனுமதித்தாலும் அது நன்மைக்காக, எங்களை சீர்படுத்துவதற்காக, ஸ்திரப்படுத்துவதற்காக ஒரு தகப்பனை போல, தாயை போல சரி. நாங்கள் துக்கத்தோட அப்படி இல்லாமல் உம்மோடு இருக்கிற அந்த வாழ்க்கையை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளாக
குறை சொல்லிட்டே இல்லாமல் சந்தோஷமாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசையாய் தொடரணும் ஆண்டவரே, ஆசையாய் தொடரும். அதுக்கு எங்களை பலப்படுத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. நீர் ஒருவரே பாத்திரா இருக்கிறீர். எல்லா துதிக்க மகிமை எல்லாம் இயேசு ரட்சகர் நாமத்தினாலே உமக்கே எடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் இப்போ கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும். அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. போதும். இயேசு கிறிஸ்துட்ட ஒரு நியாயசாஸ்திரி கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது? அதில் நிறைய கற்பனைகள் உண்டு. விக்கிரகாரணை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது என்பதை போல அநேக காரியங்கள் உண்டு. அப்போ கேட்குறேன், எது பிரதானமானது, அதில் அது எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்கும் பொழுது இயேசு சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் பெரிதும் எதிர்பார்ப்பது அன்பு கூறணும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஆண்டவத்தில் இந்த உண்மையான ஒரு பிள்ளையாக அந்த அன்பு இருக்கும் பொழுது, அந்த ரிலேஷன்ஷிப் முக்கியத்துவப்படுத்தி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நீங்கள் நல்லாவே பைபிளில் பார்க்கலாம். அவங்க தவறு பண்ணியிருப்பாங்க, சிலை வழிபாடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்னுடைய தேவன் தான், அவனுடைய பிள்ளை அப்படின்னு அதை நினச்சி, ஆண்டவரே இறக்குங்க அப்படி இறக்கம் காமிங்கன்னா உடனே இறக்கம் காமிக்கிறார். இது என்னடா அது, இவ்வளோ பேர் தப்பு பண்ணேன்னா, இவ்வளோ பேர் தப்பு பண்ண அந்த ஆமோன் ராஜா இவ்வளோ பேர் தப்பு பண்ணான், சிம்சோன் இப்படி பண்ணிட்டான், இவ்வளோ பேர் தப்பு பண்ணான். ஆனால் ஆண்டவரை நினச்சி அவங்க கூப்பிட்டு அவர் கேட்பார், ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடும் பொழுது அவளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. அவ்வளோதான் ஓகே, அப்படியே விட்டுறாரு. அப்போது எது அதை செஞ்சதுன்னா அவன் கிரியை இல்லை, சரி இல்லை தான். ஆனால் அவர் கேட்பார், அந்த ஒரு மேல் அன்பு இல்லை இருக்கும். அவர் என்னுடைய தேவனாச்சு, நான் அவருடைய பிள்ளை தானேன்ற அந்த ஒரு இதில் கேட்கும் பொழுது தயக்கத்தோடு கேட்டாலும் அவர் தயக்கத்தோட இல்லை, அவர் பிரகாரம் ஆன்சர் பண்ணுறார். சிலுவையில் அந்த கல்லன் பக்கத்தில் இருந்துட்டு அவன் சந்தேகத்தோடையே கேட்குறான். ஏன்னா அவன் வாழ்நாள் முழுவதும் பாவமே செஞ்சு இப்போவும் தவறு செஞ்சனால சிலுவையில் இருக்கிறான். அப்போ அவன் சொல்கிற வார்த்தையிலேருந்தே கவனிக்கலாம் அவன் தயக்கத்தோடு சொல்கிறான் அப்படின்னு. ஆண்டவரே, நீர் உம்முடைய வருகையில் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும், என்னையும் கூட கூப்பிட்டு போங்க, எனக்கு நித்திய ஜீவனை கொடுங்க அப்படிலாம் அவன் கேட்கல. அவனுக்கு தயக்கம் இருக்குது. நம்ம பாவம் பண்ணி தானே சிலுவையில் தொங்குறோம். அவன் தயக்கத்தோடு தான் கேட்குறான். நீங்கள் வரும்பொழுது நினச்சிக்கோங்க அப்படி. உடனே இயேசு பதில் சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடைய கூட இருப்பார். இப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் பெரிதும் எதிர்பார்க்கிறது நாம் அவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மோடு அன்பு கூறணும். இந்த சுவிசேஷம் அந்த நாட்களில் இயேசு மரித்து அப்போஸ்தலர் இருந்த நாட்களில் தனித்தனி புஸ்தகமாக தான் இருந்தது. அவங்க 27 புஸ்தகமாக புதிய ஏற்பாடு தூக்கப்படலை. ஆனால் எல்லாரும் வாசிக்கிறாங்க. அப்போஸ்தலர் பவுல் கூட அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 3 வருஷம் பேதுரு கூட இருக்கிறார். 3 வருஷம் கலாத்தியாவில் வாசிக்கிறோம். நான் பேதுரு கூட 3 வருஷம் அவரோட தங்கியிருந்தேன். அப்போ நிறைய விஷயங்கள் கிறிஸ்துவை பற்றி அவர் இது பண்ணுவார். சந்தேகமாக இருக்கா பார்த்துருவோம். கலாத்தியர் அப்போ 3 வருஷம் சென்ற பின்பு தான் சொல்கிறாரோ? ஓகே 15 நாள். மறுபடியும் தமஸ்கு வந்துட்டு அப்புறம் 3 வருஷம் கழித்து 2 வருஷம் கழித்து தான் பேதுருவை பார்க்க போகிறாரு. ஓகே, ஸோ அவரிடத்துல 15 நாள் வனாந்தரத்தில் இல்லை எங்கேயோ ஸ்டே பண்ணுறார். கட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அப்போஸ்தலர் பவுல் பேதுருவோடு கூட 15 நாள் அவர் தங்கியிருந்து நிறையா பேசியிருப்பார். கிறிஸ்து சொன்ன காரியங்களில் அவர் நிறையா காரியங்கள் அவர் பேசி சம்பாஷித்திருப்பார்.
அப்போ இந்த சுவிசேஷங்களையும் எல்லாரும் வாசிக்கிறாங்க. அப்போ பவுலும் இந்த மத்தேயு சுவிசேஷத்தை கண்டிப்பாக வாசிச்சிருக்கணும். அப்போது அவருக்கு என்ன தெரியுது? ஆண்டவர் நம்மிடத்துல பெரிதும் எதிர்பார்க்கறது அன்பு தான். நாம் அவரை முழு இதயத்தோடு அன்பு கூற வேண்டும் அப்படிங்கிறது தான். அது அவருடைய வாழ்க்கையில், அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில், பவுலுடைய வாழ்க்கையில் அநேக இடத்துல அவர் எவ்வளவாய் ஆண்டவத்தில் அன்பு கூர்ந்தார் என்று அநேக வசனங்கள் வாசிக்க முடியும். நம்ம ஒரு அதிகாரத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் முழுவதும் அநேக விஷயங்களை அப்போஸ்தலர் பவுல் எழுதுறதை நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ முதல் வசனங்கள் அவர் சொல்லும் பொழுது இதுலேயும் பாருங்களேன், மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள், எழுதினவைகளே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், பொல்லாத வேலை ஆட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். இந்த 5ஆம் வசனம் அவருடைய பழைய வாழ்க்கையை சொல்றாரு. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அப்போஸ்தலருடைய பவுலுடைய வாழ்க்கை கிறிஸ்துவ அவர் சந்திப்பதற்கு முன்பதாக அவர் சமுதாயத்தில், யூத சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு உரியவராக இருந்தார். இன்னொரு இடத்துல சொல்றார் இல்லையா, நான் கமாலியலுடைய பாதத்தில் நான் கற்றுக்கொண்டேன். அப்போது ஹிஸ்ட்ரியில் சொல்லும்போது சொல்கிறாங்க, அந்த கமாலியல் அப்படிங்கிற ஒரு இஸ்ரேலுக்குள்ள பெரிய ஒரு ரபியாக இருந்தார். அப்படி இருக்கிறவங்கலாம் யாரை வேணால் ஸ்டூடெண்ட்டாக எடுத்துக்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆளாக அவர் இருக்கிறாரு. ஸ்தேவானை எல்லாரும் அவங்க கல்லெறிஞ்சு கொள்ளும் பொழுது சாட்சி வேணும்ல, சும்மா அவங்க யாரையும் அப்படி செய்ய முடியாது. அப்போது பவுல் அங்கே இருக்கிறாரு. அவருடைய கையில் தங்கள் வஸ்திரம்லாம் கலட்டி கொடுத்துட்டு சாட்சிக்காரர்கள்லாம் அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு தான் என்ன பண்ணுறாங்க, ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொள்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இந்த வசனங்களை அவர் சொல்லும் பொழுது எபிரேயர் பிறந்த எபிரேயன், அதே போல் அவர் பரிசேனாவும் அவர் இருக்கிறார். ரோம குடிமக இந்த உரிமையை, சிட்டிசன்ஷிப்பு அவர் பெற்றிருந்தார். அந்த காலகட்டத்தில் ரோம குடியுரிமைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ரோம் உலகம் முழுசும் அலசாண்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரோம குடிமகன்னா அவ்வளோ ஈஸியாக இது பண்ண முடியாது. மற்ற ஊரில் தண்டனை கொடுக்கணுன்னா அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட முடியாது. அவங்களுக்கு அவருக்கு மரண தண்டனை கொடுக்கவே முடியாது. ரோமில் கொண்டு போய் தான் விசாரித்து கொடுக்கணும். ரோமர்கள் வேற எங்கே இருந்தால் அப்படிப்பட்ட ஸ்லாக்கி இருந்தது. யூதர்களுக்குள்ளே நல்ல மரியாதை இருந்தது. எல்லாமே அவருக்கு அந்த பரிசேயனாக இருந்தது. என்ன சொன்னீங்கன்னா, அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகும் சுவிசேஷம் அறிவிக்கிறார். அப்போ பிரச்சனையாவது எருசலேமுக்கு போகும்பொழுது எல்லாரும் கூட்டம் கூடி இவரை கைது பண்ணணும்னு சொல்லி கொலை செய்யணும்னு பரிசேயர்கள்லாம் கூட்டம் கூடி அவங்களும் இருக்கிறாங்க. அப்போது நான் பரிசேயன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். அவ்வளோ நேரம் இவர் தப்பு பண்ணிட்டான், இவனை கொலை பண்ணணும்னு இருந்த பரிசேயர் கூட்டம் அவர் பரிசேயரே நம்பாள்றாவன் அப்படின்னு அவங்களுக்கு தப்பு தான், அவன் தப்பு சரின்னு சொல்லலை, நம்பால் தான் எப்படியாவது காப்பாற்ற பார்க்குறாங்க. அதாவது தூதம் வந்துருப்பாரு அவர் காப்பாற்ற பார்க்குறாங்க. ஒரு தப்பு பண்ண மனுஷனையே இவங்களுக்கு பிடிக்காததை ஒரு சொல்லும் பொழுது காப்பாற்ற நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அவங்களுக்கு விரும்பினதை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அவ்வளோ சப்போர்ட் இருந்தது, அவ்வளோ மரியாதை அவருக்கு இருக்குது, சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்குது. அப்படியே தொடர்ந்து இருந்திருந்தான்னா பெரிய ஒரு பரிசேயனா நல்ல ஒரு இதில் வந்திருக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா சபையை துன்பப்படுத்தின பொழுது பிரதான ஆசாரியனை பார்க்க போகிறார். எதுக்காக பார்க்க போகிறாருன்னா, இன்னும் பல ஊருக்கு போய் இது போல் இந்த மார்க்கத்தில் இருக்கிறவங்கள கைது பண்ணி எருசலேமுக்கு கூட்டு வரதுக்கு எனக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னு பார்க்க போகிறார். அவ்வளோ ஈஸியாக யார் போய் பார்க்க மாட்டாங்க இல்லையா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்போ ஈஸியாக நேரில் பார்த்துட மாட்டாங்க. ஆனால் அவர் போய் பார்க்குறாரு. அப்போ அவருக்கு அந்த அளவுக்கு அவருக்கு உரிமை அவருக்கு இருக்குது. ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு ஆளாக அவர் இருக்கிறார். அப்போது பென்யமீன் கோத்திரத்தான். ஸோ பென்யமீன் கோத்திரத்தான் இருக்கார். பென்யமீன் கோத்திரம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா சவுல் ராஜா பென்யமீன் கோத்திரம். அப்போ அதுலேருந்தே கொஞ்சம் இதாக இருக்கும்ல. இப்போ என்ன தான் இருந்தாலும் நம்ம சில இடத்துல சொல்லும் பொழுது
அமெரிக்காவை சொல்கிறப்ப கொஞ்சம் இப்படி சொல்லுவோம், அமெரிக்காக்காரர். ஏன் சொல்லுவோன்னா, பில்லிகிரஹாம் அப்படி போல் இன்னும் நிறைய போதகர்களும் சுவிசேஷகர்களும் எல்லாம் அங்கேருந்து வந்து உலகம் முழுசும் அவங்க இருந்தனால இன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்ப்போம். அதே போல் சவுல் ராஜா அந்த போத்தத்துலேருந்து வந்தனால இவர் அந்த ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. எல்லா விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மதிப்பு மிக்க எல்லாமே இருக்கிறாரு. அதை சொல்லிட்டு அடுத்தவர் சொல்கிறாரு 7ஆம் வசனத்தில், ஆகிலும் இதெல்லாம் இருந்துச்சு, ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவர் சொல்லும் பொழுது இந்த கிறிஸ்தவ மதத்தை அறிந்து கொள்வதற்காக சொல்ல, இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, என்னுடைய இயேசுவை அறிந்து கொள்ளும்படிக்கு இதெல்லாம் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நஷ்டம்னு விட்டார், லாபம்னு விடலை, நஷ்டம்னு விட்டார். அது ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ஒரு பொருளில் லாபம்னு விடுறதுக்கும் நஷ்டம்னு விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. லாபமாக நினைச்சார் முன்னாடி, ஆனால் கிறிஸ்துவ அறிந்து கொண்ட பிறகு அவர் அறிந்துக்கணும், அவரை அறிகிற அறிவில் இன்னும் நான் என்ன பண்ணும், வளரணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதை கம்பேர் பண்ணும் பொழுது இப்படி அதெல்லாம் எப்படி இருக்குது, குப்பையாக இருக்குது, நஷ்டமாக இருக்குது. அதுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்திலே, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அது மேன்மையானது. எது மேன்மையானது? இயேசு கிறிஸ்துவை அறிகிறது, அது மேன்மையானது. அப்போது முன்னாடி நான் லாபம் நினைத்தது, மேன்மையாக நினைச்சதுலாம் அது நஷ்டம். இன்னும் தொடர்ந்து சொல்லும்போது சொல்கிறாரு அவர் 11ஆம் வசனத்தில், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்படி தான் அவர் தூக்கி போட்டார். அப்போ சொல்கிற வாழ்க்கையில் இந்த எல்லா பெருமையும் முன்னாடி இருந்துச்சு, கோபம், அத்து, வைராக்கியம் எல்லாம் இருந்தது. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அதை அவர் எங்கேயுமே அவர் வாழ்க்கையில் காட்டலை, எங்கேயுமே காட்டலை. அப்போஸ்தலர் பேதுரு, யோவான்லாம் அவ்வளோ அவர் புகழ்ந்து பேசுகிறார். சபைக்கு தூண்களாக இருந்தவங்க அவங்களுக்கு கீழ்ப்படுகிறார், அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறார். இன்னைக்கு சில ஊழியக்காரங்களாம் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு பைபிள் காலேஜ் படிக்காத ஊழியக்காரனை பார்த்து, இவெல்லாம் என்ன தவ படிச்சுட்டு வந்தான் அப்படின்னு வயது முதிர்ந்தவர்கள் கூட பேசுகிறாங்க. ரொம்ப அசால்ட்டாக கேர்லெஸ்ஸாக பேசுகிறோம், ரொம்ப ஈஸியாக பேசுகிறாங்க. இவர் எவ்வளோ படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. பேதுரு மீன் பிடிக்கிறவங்க, யோவானு மீன் பிடிக்கிறார், யாக்கோபு மூணு தூண்கள் இருக்குல்ல, 3 பேர் மீன் பிடிக்கிறவங்க தான். ஆனால் அவங்க சபைகளுக்கு தூண்கள்னு சொல்கிறார். அவ்வளோ உங்களுக்கு போய் பேதுருவை பார்த்து 15 நாள் தங்கி இருக்கிறார். நீ வா இங்கே, பேதுருவை கூப்பிடல அவர். இவரு போய் அங்கே தங்குறார், இவரு போய் விசாரிக்க, இவரு போய் கேட்குறார். அப்படி ஒரு டோட்டல் ஷிஃப்ட் ஆகுது. எல்லாமே எதனாலன்னா கிறிஸ்துவில் அந்த என்கவுண்டர், தமஸ்குக்கு போகிற வழியில் ஒரு என்கவுண்டர் நடக்குது இல்லையா, அதுலேருந்து அப்படியே எவ்ரிதிங் சேஞ்சஸ். ஒரு காரியத்தை லாபம்னு விடுறதுக்கும் குப்பைன்னு விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம கிட்ட பார்த்த ஒரு 5000 ரூபா அப்படி தூக்கி போடணும், குப்பையில் போடணும்னா எப்படி போடும்? ஐயோ போதே. அது லாபமாக இருக்கிற விஷயம், லாபம்னு நினச்சி விடுறோம். அது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. குப்பை கொட்டுறப்ப எப்படி கொட்டுவோம்? ஐயோ குப்பை கொட்டுறாமே இல்லை, அப்பாடா போய் தொலை, சரி எப்போ தூக்கி போட. சில பேர் இங்கே நின்று குப்பை தொட்டிங்கன்னா குப்பை தொலை போடுறது கூட இல்லை, ஆக்குறது தூக்கி விடும். எதை வேற போய் போட்டுமா, இதுக்கு ஒரு மரியாதையா? அந்த குப்பையை கொட்டுறப்போ சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சீ போ அப்படி தான் போடும். அப்படி அவர் இந்த பழைய விஷயங்களை விட்டார். நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்போ திருமணம் ஆகலை, திருமணம் ஆகலை. கிரவுண்டில் நாங்கள் பேட்மிண்டன் விளாடுறோம். அப்போ நாங்கள் இன்னொரு டீமோட விளாடுவோம். அப்போ காலையில் ஒரு தடவை போயிருக்கிறேன், டீமாக 4 பேர் விளாடுவோம். அப்போ யாராவது வந்துட்டாங்கன்னா நெட்டு அந்த கட்டிட்டு ஒரு 2 பேர் இருப்போம், 3 பேர் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், 4 பேர் வர வரைக்கும். அப்போ தான் ஆரம்பிக்கும். அதில் வாக்கிங் போய்ட்டுருப்போம் அது வரைக்கும் கிரவுண்டில். அப்போ ஆமாம் நம்மளும் போவோம் பாஸ்டர். அப்போ ஸோ அன்றைக்கி வரப்போ நீங்கள் இல்லை, அப்போ இங்கே கூட டீமுக்கு ஒருத்தர் வருவார் பையன் வீட்டு. அவர் வந்தார், நாங்கள் வாக்கிங் பண்ணோம். அவர் நெட்டை கட்டிட்டு வாக்கிங் போயிட்டுருக்குறோம். இன்னும் 2 பேர் வரட்டும், அவங்களும் வாக்கிங் போயிட்டுருக்குறோம். அப்போ அவர் கொஞ்சம் எனக்கு பேசினார், அப்படி அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அப்படி டைம் கிடச்சனால பேசினார்.
நான் அது போல் ஊழியர் செய்யணும், இதெல்லாம் பண்ணுறோம். அப்பா என்ன பண்ணுறாங்க, ரயில்வே வேலை, ரிட்டையர் ஆகிட்டாங்க. அப்படி சொல்லி அண்ணன் என்ன பண்ணுறாரு, அண்ணன் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி போயிட்டார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஊழியம் பண்ணுறீங்க. ஏன் நீங்கள் இந்த ரயில்வே வேலைக்கு போகல? இல்லை, நான் தான் ஊழியத்துக்கு வந்துட்டேனே. அப்போ சொன்னார் பாருங்க அவர், ஓ அப்போ நீங்கள் இந்த ரயில்வே வேலையை விட்டுட்டு நீங்கள் ஊழியத்துக்கு வந்துட்டீங்களா அப்படின்னார். அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் முன்னாடி போயிட்டார் வாக்கிங்கிட்ட. நான் அதை யோசிச்சுட்டே போகிறேன், அப்போடா நம்ம இந்த ரயில்வே வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வாங்க அப்படி இந்த இதுக்கு வரலன்னா ரயில்வே வேலைக்கு போயிருப்பீங்களா? ஆமாம்ல, எப்படி போயிருப்போம், அது போயிருப்போமான்னு தெரியாதமோ இல்லை. ஆனால் அது யோசிச்சு நடக்கிறேன், நம்ம ஆண்டவருக்காக இந்த ரயில்வே வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த 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 வசனங்கள் ஆடியோ பைபிள் கேட்ட ஆடியோ ப்ளே பண்ண அப்படியே இருக்கும். அந்த மாதிரி வசனங்கள் ஓடுது. லாபமாய் நினைத்ததை நஷ்டம் என்று விட்டேன், குப்பை என்று கருதுகிறேன். அவர் எப்படி விட்டுருக்கார், நீ என்னடா இதை போய் இப்படி நினைக்கிறியார்? அப்படியே போச்சு. உடனே ஆண்டவரை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் மேலே எனக்கு கோபம் வந்துருச்சு. அப்புறம் ஆண்டவர், நீ எதுக்கு அவன் மேலே கோபப்படுற, அவர் மேலே? அவர் கேட்டால் அது தப்பு இல்லை, அவர் உலகத்தை அப்படி தான் பேசுவார். நீ அவனை எவ்வளோ நேசிக்கிற, பவுலை போல நேசிக்கிற. அப்போ ஒரு விஷயத்தில் லாபம்னு விடுறதுக்கும் நஷ்டம்னு விடுறதுக்கும் வித்தியாசம். சமீபத்தில் எனக்கு ஒரு வீட்டில் இந்த 10 லட்ச ரூபா செக்கு கொடுத்தாங்க. இந்தா 10 லட்ச ரூபா வாங்கிட்டு இதாக பண்ண. ஆண்டவர் உணர்த்தல, அது வாங்காத, அது வேண்டாம் உனக்கு, நான் உனக்கு செய்கிறேன், அது அது இப்போ சரியில்லை வாங்குறது, வேண்டாம் அப்படின்ட்டார். நானும் கொடுத்துட்டேன், வேண்டாம் நீங்கள் வச்சுக்கோங்க, கர்த்தர் எனக்கு போதும் செய்வார். கொடுத்துட்டேன், சந்தோஷம், ஆண்டவர் சொன்னதை செஞ்சிட்டோம் அப்படின்னு. ஆனாலும் அந்த 10 லட்சத்தை குப்பைன்னு விடலை, நஷ்டம் இல்லை, லாபம் இருந்தால் 10 லட்சம் லாபம் தானே. யாருங்க 10 லட்சம் சும்மா காசா? என்ன பண்ணலாம் 10 லட்சத்தில்? தேவைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது, எவ்வளோ பண்ணலாம். அப்போ சரி, ஆண்டவருக்காக 10 லட்சம் விட்டுருக்கோம்டா அப்படி திரும்ப தான் ஞாபகப்படுத்துட்டார். ஆஃப்டர் ஒரு 10 லட்சத்தை கூட கம்பேர் பண்ண என்னன்னா, கிறிஸ்துவோட கம்பேர் பண்ணும் பொழுது அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அவ்வளோ அன்பு அவருக்கு இயேசுவின் மேலே இருந்தனால தான். அவ்வளோ சில பேர் இந்த லவ் பண்ணும்பொழுது பாருங்களா, அந்த லவ் பண்ணும்பொழுது இந்த ஆண்களும் பெண்களும் அந்த விஷயத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் கஷ்டப்படுவாங்க சில பேர், அது வேறு விஷயம். ஆனால் அந்த அன்பு அவங்க வைக்கிற அந்த லவ், ஜாதி, அது மதம், லோட்டு லோசுக்கு காசு, அது இது எல்லாத்தையும் விட்டுட்டு யோசிக்கிறதே இல்லை. அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு கையில் காசு கூட இல்லாமல் போன கேஸ் எல்லாம் இருக்கு. ஏன்? அந்த அந்த அன்பு இருக்கிறனால இது எல்லாம் ஜீரோ ஆயிடுது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம தான் பேசிக்கிறோம், பாருங்க, டே சும்மா பெற்று வளர்த்தார்கள் உங்களை, அவன் அப்படியே நிற்கிறான், என்னப்பா. அதாவது என்னன்னா, இவங்க மேலே அன்பு இல்லாமல் இல்லை, இந்த அன்பு பெருசாக பார்க்குறனால, அந்த அன்பு பெருசாக இருக்கிறனால இதெல்லாம் ஜீரோவாயிருது. பவுலோட வாழ்க்கையில் கிறிஸ்துவ சொல்கிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அது எவ்வளோ மேன்மையானது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டனால, இதை மகிமைக்கு ஒப்பா இல்லவே முடியாது. அறிவு கேட்டால் இந்த அன்பு. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் சபையை துன்பப்படுத்தின ஒரு ஆள், சபையை ரொம்ப அடித்து உதச்சி அதெல்லாம் அவர் மறக்கலை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆளை முக்கியம் அழைச்சி, ஏதோ ஒரு விசுவாசியாக இல்லாமல் அவர் ஊழியத்துக்கு அழைச்சி வரங்களை கொடுத்து எல்லா கண்டங்களுக்கும் போய் பிரதான ஒரு அப்போஸ்தலனா ஒரு அழைச்சி அவ்வளோ விஷயங்கள் செய்ய இவருக்கு அது தாங்க முடியல. நான் எப்படிப்பட்ட நான் ஒரு ஆளாக இருந்தேன், எனக்கு என்கவுண்டர் கொடுத்து என்னை சந்தித்து எனக்கு வரங்களை கொடுத்து தாழ்ந்துகளை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறார். பவுலுடைய கைக்குட்டை எடுத்து போய் போட்டு என்ன பண்ணுறான், அவருடைய சுகத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய நிழல் பட்டு அன்னைக்கு என்ன பண்ணுறான், சுகம் வராங்க. பேதுரோட வாழ்க்கையில், அப்போஸ்தலர் வாழ்க்கையில் அந்த நெருக்கெல்லாம் பார்க்குறப்ப பேதுரு இடத்துல பவுல் பிரசங்கிக்கும் பொழுது தூங்கி ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஜன்னல் வந்து விழுந்து செத்துறான். ஐத்திக்கு தானே விழுந்து மறிச்சிட்றான். பவுலை வந்து கீழே போய் அவர் என்ன பண்ணுறார், உயிரோட எழுப்புறார். எல்லாருக்கும் எப்படி இருக்கும், தபித்தால் அவங்க என்ன பண்ணுறாங்க, மறிக்கிறாங்க. அப்போ விசுவாசிகள் கூடி ஜெபம் பண்ணுறாங்களா, பவுல் அங்கே போகிறாரா, பேதுரு அங்கே போகிறார். அப்போது அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதங்கள்லாம் பவுலும் பேரும் அற்புதம் செய்யும் பொழுது அப்போ பவுல் யோசிக்கிறாரு, எப்படி நான் இறந்த ஒரு எண்ணெய் அவர் ரட்சித்து ஒரு விசுவாசி ஏதோ வாழ்க்கையில் இவ்வளோ விஷயம் என்னை பயன்படுத்துகிறாரேன்றப்போ, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமாய் நினைத்தவர்களை நஷ்டம் அப்படின்னு விட்டார். நஷ்டம்னு மாத்திரம் இல்லை, குப்பை என்று
எண்ணினார். இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவர் சொல்றது உண்டு, நாமளும் சொல்லுகிறோம், எனக்கு இந்த விஷயத்தை மாற்ற முடியலங்க, எங்களுக்கு இந்த ட்ரெடிஷனை மாற்ற முடியலங்க, ரொம்ப வருஷமாக பண்ணிட்டோம், இந்த கெட்ட பழக்கத்தை என்னால் மாற்ற முடியலங்க, மாற்ற முடியல, எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், மாற்ற முடியாது. அப்படி மாற்றுறது ரொம்ப கஷ்டம். மாற்றிடணும் முடியாது. எப்போ அது ஈஸியாக முடியும்னா, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற விஷயத்தை நான் அதிகமாக அன்பு கூறும் பொழுது இது தானாகவே போயிடும். அது தானாகவே போயிடும். அப்போ எதை அதிகமாக நேசிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சுயத்தை நேசிக்கிறோமா, ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோமா அப்படிங்கிறது. ஆண்டவரை அதிகமாக நேசிக்கும் பொழுது அவருக்கு பிடிக்காத காரியங்கள்லாம் நமக்கு அது தானாகவே போயிடும். அப்போ பவுல் இதெல்லாம் விஷயத்தை விட்டுறணும், இதை விட்டுறணும், அஜிஜோ இந்த பெருமையை விட்டுறணும், அஜிஜோ இந்த நான் பெரிய ஆள் நினைக்கிறதெல்லாம் விட்டுறணும் அப்படின்னு அவர் ஒன்று ஒன்றா நினச்சிட்டு உட்காந்துல்ல. கிறிஸ்துவை அவர் அன்பு கூர்ந்ததுனாலவா அந்த அன்பு அவர் மற்ற எல்லாவற்றையும் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் குப்பைன்னு தெரிஞ்சனால் அவருடைய வாழ்க்கையில் உலக தேவைகளுக்காக, இந்த உலக வாழ்க்கைக்காக அவர் ஜெபிக்கவே இல்லை. மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறவோ ஜெபிக்கலை. எபேசியர் இருக்கிற மாதிரி 2 ப்ரேயர் பண்ணுறார். 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ணுறார், 1ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ணுறார், 3ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ணுறார். அப்போ சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறார், நீங்கள் தேவனை அறிகிறதற்காக நீங்கள் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை அவர் உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், அப்புறம் கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கிருபையின் ஐஸ்வர்யத்தின் மகா மேன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்போ கிறிஸ்துவ அறிஞ்சிக்கணும், அவர் சித்தத்தை புரிஞ்சுக்கணும், இப்படி செய்யணும். இதுக்காக தான் அவருக்காகவும் ஜெபம் பண்ணுறார், பிறருக்காகவும் அவர் ஜெபம் பண்ணுறார். காரணம் என்ன? அவர் அதிகமாக ஆண்டவரை நேசித்ததுனால. அப்போ நாம ஆண்டவரை நேசிக்கிறோம்னு சொல்கிறதில்ல, ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம். அப்போது அவரை போல ஆண்டவரை நேசிக்கிறோமா? நம்முடைய விட்டுணுன்ற காரியங்களை விட முடியுதா? நீர் வெறுத்திடும் எல்லா காரியம் விட்டு முற்றும் விலகிடுவேன் நம்ம பாடணும் இல்லையா? ஃபாதர் கூட ஒரு பாட்டு பாடியிருக்கிறார், நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, நான் விட்டு விட்டேன் தொடமாட்டேன், தீட்டானதை தொடமாட்டேன், நன்றி சொல்லி அவர் இந்த விஷயங்களை சொல்லி அவர் எழுதுவார். அப்போ தேவனை நாம் நேசிக்கும் பொழுது, அன்பு கூறும் பொழுது, அவருக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம தானாகவே அது நம்ம குறைஞ்சிடும். நம்முடைய எண்ணம் அவர் மேலே இருக்கும் பொழுது உலக பிரகாரமான காரியங்களுக்கு தானாகவே நம்முடைய அன்பு குறைந்திடும். ஆனால் பவுல் அவருடைய வாழ்க்கையில் இயேசுவை அதிகமாக நேசித்த அந்த விஷயங்கள், அவருடைய மற்ற எல்லா காரியங்களும் அவர் 0 அப்படிங்கிற 1 கொரிந்தியர் 13 எழுதும்போது அவர் அன்பு குறித்து எழுதுகிறார். நான் அந்நிய பாஷை தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து தூதர் பாஷைகளை பேசினாலும், நான் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும், அன்னதானம் பண்ணினால், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை, 0 அப்படிங்கிறார். ரோமரில் வாசிக்கிறோம், கொரிந்தியரில் வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பது எது? எதுவும் நம்ம என்ன பண்ணாது, பிரிக்காது. இதை பிலிப்பியரில் சொல்லும்பொழுது கூட 13ஆம் வசனத்தில், சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னானவைகளை மறந்துன்னு எதை சொல்றார்? இந்த 11ஆம் வசனத்து கூட சொல்றார் இல்லையா, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். எதை நஷ்டம் விட்டார்? எதை அவர் எல்லாவற்றையும் சொல்றார்? 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம். அவருடைய பழைய வாழ்க்கையில் எதை மேன்மையாக நினைச்சாரோ, எதை லாபமாக நினைச்சாரோ, இதுதான் முக்கியம் நினைச்சாரோ, இது கரெக்டாக செய்யணும்னு நினைச்சாரோ, இப்போது கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் விட்டார். அப்போ அந்த பின்னானவைகளை மறந்து, நான் பெரிய ஆளாக இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், அதெல்லாம் மறந்து முன்னானவைகளை, கிறிஸ்து எனக்காக என்ன வைத்திருக்கிறார், கிறிஸ்து என்ன சந்தித்தாரே, கிறிஸ்து என்ன ரட்சித்தாரே, அப்போ அவரை பற்றின காரியங்கள், அவருடைய சித்தம் என்ன. பவுல் ஆண்டவர் சந்திக்கும் பொழுதே, தமஸ்குக்கு போல சந்திக்கும் பொழுதே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், அங்கேயே அவர் கேட்டார். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் அந்த ஷிஃப்ட் ரொம்ப நடக்குது. எல்லாமே எதனால? அவர் ஆண்டவர் அன்பு கூர்ந்ததுனால. நம்ம சொல்கிறோம், நம்ம சுயத்தை மாற்ற முடியல, இன்னும் அதே கோபம், இன்னும் அந்த பழைய மனுஷன் அப்படியே நேரத்தில் அப்பப்போ எட்டி பார்த்துட்றான்.
அப்பப்போ வந்துடுது அந்த பழைய மனுஷன். பவுல் எழுதுறான்னு நினைக்கிறேன், பவுல் தான் அதே எழுதுறான். நீங்கள் பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்படி புதிய அவர் அப்படி இருந்தார் புதிய மனுஷனா. பழைய மனுஷன் அவர்கிட்ட இல்லை. நமக்கு அப்பப்போ என்ன ஆகுது, வருது அந்த கோபம், வருது அந்த பேச்சு, வருது அந்த சுபாவம் வருது, நம்மளால் மாற்றிக்க முடியல. ஐயோ என்னால் அந்த குணத்தை மாற்ற முடியல, அந்த பழக்கத்தை மாற்ற முடியல, அந்த பாரம்பரியத்தை மாற்ற முடியல. சில பேர்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது மாற்றுறதுக்கு. பிரச்சனை எங்க? நாம் ஆண்டவரத்தில். பவுலோட வாழ்க்கையில் எப்படி மாறுனுச்சு? இவ்வளோ பெருமையாக நினச்ச விஷயம். இன்னைக்கு கூட சில கிறிஸ்தவங்களாம், கிறிஸ்தவேல் மக்களும், ஐயோ இஸ்ரவேலர்கள், இஸ்ரவேலர் தான், அவர் ஜூ. இன்னைக்கே எல்லாரும் அண்ணாமேண்டா அவர் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் அவ்வளோ பெருமை புகழ் வந்த ஒரு மனுஷன் எப்படி மாறினாரு? எப்படி மாறினாரு? ஆண்டவர் மேலே வைத்த அந்த அன்பு எல்லாத்தையும் மாத்துச்சு. அப்போ நம்ம நேசிக்கிறோம், அந்த அளவுக்கு நேசிக்கல. we don't love him more than any other thing. சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது, ஒரு சில பேர்கிட்ட பேசும் பொழுது, சண்டை வரும் பொழுது, நீங்கள் ஏன் விட்டு கொடுக்கக்கூடாது, நீங்கள் ஏன் மன்னிக்கக்கூடாது, நீங்கள் அவங்கள சொல்லுவோம்னே, நீங்கள் ஏன் விட்டு கொடுத்து போகக்கூடாது, எங்கே தாழ்ந்து போகக்கூடாது, நான் தாழ்ந்து போகணுமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு பேத்தி முறை வரணும். ஒரு குடும்பத்தில் கட்டி கொடுத்துருந்தாங்க கல்யாணம் பண்ணி. அங்கே சண்டை பிரச்சனை. அப்போது இவங்க சொல்லும்போது என்கிட்ட சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம், நம்ம தான் தாழ்ந்து போகணும். அப்போ நான் கேட்டேன், உன் பேத்திக்காக நீ தாழ்ந்து போகிற, இயேசுக்காக யார் அதிகமாக நேசிக்கிறோம்? உன் பேத்தியே தான். அவங்களால ஏற்றுக்க முடியல. அதுதான் உண்மை. எங்க ஒரு மனுஷனுக்காக விட்டு கொடுக்குறோம், தாழ்ந்து போகிறோம், இதை பண்ணுறோம். கிறிஸ்துவுக்காக, நம்ம கிறிஸ்து மேலே அப்படி அன்பு, பவுல போல் அன்பு இருந்தது அப்படின்னா நம்ம செய்வோம். அவருக்காக மன்னிப்போம், அவருக்காக தாழ்ந்து நம்ம போவோம். அவர் நமக்கு முன்னாடி எழுந்திருக்கிறார், அவர் தான் எனக்கு முக்கியம், அவருக்கு உறவு தான் எனக்கு முக்கியம். அப்போ அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம். ஏன்னா அதனால தான் அவரால் இருந்த முடிஞ்சுது. பசி, பட்டினி, நிர்வாணம் அவ்வளோ இருந்தது. நமக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்று கூட கிடையாது. ஆனால் அழுவுறது அவருக்கு மேலே அழுவுறோம். மூஞ்சி உருன்னு வச்சு எவ்வளோ சந்தோஷமாக பாடுறோம். பாதி சந்தோஷம் வருதா, அப்புறம் என்னத்தை சிரிச்சு பாடுறது. அப்படி சந்தோஷமான பாட்டே அழுதான் பாடுறா. சந்தோஷமா இருங்க எங்க இருக்கிறது, அழுதுகிட்டே பாட்ட பாடுறான். சந்தோஷமா இருங்க என்னதான் இருந்தாலும் சோர்ந்து. இந்த வசனங்கள்லாம் பவுலுடைய வசனங்கள்ல கேஎஸ் வில்சன் தான் அவர் எழுதினார். அவர் சரீரத்தில் அவ்வளோ பிரச்சனை. அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் இருந்தது. அப்பப்போ டிப்ஸ் போட்டுட்டு அங்கேருந்தே நேராக வருவார். அவ்வளோ சோதனையில், அவ்வளோ சரீர பலவீனம். அந்த சூழ்நிலை அவர் பாடினார். எப்படி சந்தோஷமா அந்த நினைவு கூறார். பவுலோட வாழ்க்கையை நினைவு கூர்ந்ததுனால இந்த பாட்டை பாடினார். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து நம்மை அழைத்த தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாக இருங்க. அந்த வசனங்களை போட்டு எழுதி இன்றைக்கி நம்ம பாடிட்டு இருக்கிறோம் இல்லையா? அவரும் எப்போ எழுதினார்? எல்லாம் ஹாப்பியாக அந்த போல எழுதலை. சரீரத்தில் நிறைய பிரச்சனை அவருக்கு இருந்தது. அவர் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ சுகவீனம் அவருக்கு இருந்தது. ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக பாடுவாருங்க. அவர் ஒரு ட்ரிப்ஸு போட்டு ஆஸ்பத்திரி அடிக்கடி போவாங்க, ஏன்னா டயாலிசிஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ அந்த ட்ரிப்பு போட்டு அந்த இதோடையே ஒரு மீட்டிங்கில் உட்காந்து பாடுறாரு இந்த பாட்டு. சந்தோஷமாக இருங்க. அவ்வளோ சந்தோஷம் அவருடைய முகத்தில் பார்க்க முடியுது, அவ்வளோ வேதனை மத்தியிலும். ஏன் ஆண்டவர் அவ்வளோ அன்பு கூர்ந்ததுனால அதெல்லாம் பெருசாக தெரில. சுகவீனம் பெருசாக தெரில, நிர்வாணம் பெருசாக தெரில, பட்டினி பெருசாக தெரில, கப்பல் சேதம்னா நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நம்ம போகும்போது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அதே போல் கப்பல் கிடையாது. நடுவில் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஓரமாக இறங்கி நிற்கலாம். நடு கடலில் நீங்கள் அதெல்லாம் நமக்கு போட்டில் இங்கே ஏறினாலே பயம். லைட்டாக இங்கே போட் ஆடினா கரையிலேயே பயப்படுறோம். நம்மளாம் கரையில் போட்டில் இருக்கும்போது போட் லைட்டாக ஆடணுமா பயப்படுறோம். கரையிலேயே கப்பல் பயணம் ரொம்ப மோசமான பயணம். அந்த பிரச்சனை வரும் பொழுது நடுக்கடலில் எப்படி எவ்வளோ பயமாக இருக்குது, இருட்டு அவ்வளோ பயமாக இருக்கும். அநேகம் 5 முறைக்கு மேலே கப்பல் சேதம் வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. ஆசையாய் தொடருகிறாங்க அப்படிங்கிறாருல்ல. இப்படி ஒரு சூழ்நிலையில் எப்படி ஒருத்தன் ஆசையாக போக முடியும்?
ஆண்டவர் மேலே வைத்த அன்புனால தான். அவர் அதை சொல்கிறார் பாருங்க அந்த பிலிப்பியரில் சொல்லும் பொழுது. இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, பரவாயில்ல, கொஞ்சம் எடுத்துக்கோ. 10ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும், உயிர்த்தெழுதல் வல்லமை மட்டும் இல்லை, பாடுகளின் ஐக்கியம். ஏன்னா பவுல் அழைக்கும் பொழுது தேவன் அனனியாவுக்கு சொல்லும்போது சொல்றாரு, அவன் என் நிமித்தமாக அவன் பாடுகளை அனுபவிக்கணும். அவரோட பாடுகள் அனுபவிக்கிறத அவர் ஏற்றுக்கொள்றாரு. எனக்காக பாடுகள் வைத்திருக்கிறாரா? அதை நான் ஐயோன்னு அழுதுகிட்டே தொடர மாட்டேன். ஆசையாய் நான் என்ன பண்ணுறேன், தொடருகிறேன். என்னுடைய வாழ்க்கை நடந்த பெருமையான இந்த விஷயம் எல்லாமே எல்லாத்தையும் குப்பன் வெட்டி எல்லாமே ஜீரோ. நம்ம பாடும்போது போகிறல, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. சிலுவையை பார்க்கும் பொழுது, அந்த அன்பை பார்க்கும் பொழுது, அவர் நமக்கு செய்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எதுவுமே இல்லை. அப்போது அப்போஸ்தலர் பவுல் ஆண்டவரை எனக்கு ஒரு வசனம் தான் ஞாபகம் வந்தது. எந்த வசனம் ஞாபகம் வந்ததுன்னா, யோவானில் லாசரு மரித்திருக்கிறப்ப இயேசு அங்கே போகிறார். அப்போது எல்லாரும் அழுகுறாங்க, இயேசு கண்ணீர் விட்டார். அதை மற்றவங்களாம் பார்த்துட்டு, இவர் எவ்வளவாய் அவளை சிநேகித்தார், இவர் எவ்வளவாய் அவரை இந்த குடும்பத்தை சிநேகித்தார் அப்படிங்கிறாரு. எனக்கு அந்த வசனம் தான் ஞாபகம் வந்தது. அப்போஸ்தலர் பவுல் எவ்வளவாய் ஆண்டவரை சிநேகித்திருக்கிறார், எப்படி சிநேகிச்சிருப்பார். அப்போ தான் இந்த வார்த்தைகள்லாம் வர முடியும். ஆசையாக எப்படி தொடர முடியும்? நம்ம சில நேரத்தில் நம்ம வருத்தப்படுறோம். ஆத்த மக்கள் ஒருத்தர் தான் இருக்கிறாங்க, ஒரு 5 பேர் இருந்தால் நல்லா இருக்குமே, யோபடியாக இருக்கிறாங்களே, ரொம்ப எதுன்னு கொஞ்சம் எப்படி வந்துட்டா நல்லா இருக்குமே, எப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. இதுக்கு நம்ம வருத்தப்பட்டு அப்படியே அடிக்கடி வருத்தப்படுறோம். அவர் அவ்வளோ பெரிய வருஷத்துக்கு வருத்தவே படல. கிறிஸ்துவனுக்காக வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் அறிவு, அவருடைய சித்தம், அவருடைய விஷயங்கள், அவருடைய அவருடைய ஒழித்ததில், அவருடைய பாடுகள் ஐக்கியத்தை பார், மெல்கிசேதேக்கு அந்த விஷயங்கள், இந்த விஷயங்கள், ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியங்களை வைத்து அவ்வளோ சந்தோஷமாக ஆசையாக அவர் தொடருகிறேன். நம்ம மனசில் தான் அப்படி சொல்ல முடியுமா? பாடுறோம், ஈஸியாக பாடிடலாம். ஆனால் மனசில் அப்படி சொல்ல முடியுமா? நம்ம ஆசையாக ஒரு நாள் தொடர்றோமா? ஏசு எனக்கு இன்றைக்கி என்ன வைத்திருக்கிறார், இன்றைக்கி நீ என்ன செய்ய சொல்கிறார், நான் இன்னும் எதில் மாறணும், அது சந்தோஷமாக மாறுறோமா? அவருடைய அட்வைஸை சந்தோஷமாக ஏற்றுக்கிறோமா? சந்தோஷமாக ஆசையாக தொடர்றோமா? அப்படி இல்லைன்னா நம்ம அதான் அவருடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அவர் எவ்வளவோ ஆண்டவர் அன்பு கூர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, என்னடா நம்மலாம் பெருசாக சொல்லிக்கிறோம், ஆண்டவர் அன்பு கூறுறோம், ஐ லவ் யூ ஸோ மச்னு பாட்டு பாடுறோம், கிட்ட கூட போக முடியாது போல இருக்குது. எவ்வளோ அன்பு கூர்ந்திருக்கிறாரு, ரொம்ப வெக்கமாக இருக்குது. நம்ம சின்ன சின்ன காரியத்துக்கும் சோகமாயிடுறோமே, அந்த ஆசையாக தொடர மாட்டேங்கிறோமே. அழைச்சிட்டாரு, என்ன நான் போய் பேசுகிறான், அவன் என்னை திட்டுறான், அவன் என்னை அவனுக்கு பிசாசு பிடிச்சிட்டேங்கிறான், அவன் என்ன நீலாம் வேஸ்ட்டுங்கிறான், இது இல்லைங்கிறான், அது இல்லைங்கிறான், இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு அழுதுட்டு வராமே. அவ்வளோ பவுலும் சீலாவையும் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைக்கிறாங்க. நடுராத்திரியில் கர்த்தரை துதித்து பாடினார்கள். அவ்வளோ சந்தோஷமாக பாடுறாங்க. அவங்களுடைய சூழ்நிலை என்ன? காலில் விலங்கு போட்டு தொழுமரத்தில் மாட்டி வச்சுக்கிறாங்க ஜெயிலில். அவங்க ஜோம் பண்ணி பானையில் பூமி அதிர்ச்சி வந்து கட்டுகள்லாம் கழண்டு போய் சிறைச்சாலை கதவுலாம் திறந்து அந்த அந்த என்ன பண்ணிட்டான், ஐயோ எல்லாம் போயிட்டாங்களோ சொல்லிட்டு தாங்க தற்கொலை பண்ணிக்கிறது யோசிக்க அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீ உன்னை குத்திக்காதன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவனும் வீட்டாரும் எல்லாரும் அன்றைக்கி ரசிக்கப்பட்டு திரும்ப ஜெயிலுக்கு வந்து ஜெயிலில் தான் போட்டாங்க. அடுத்த நாள் காலையில் தான் ரிலீஸ் பண்ணலான்னு அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ தொடர்ந்து இப்போ வாசிக்கிறோம். அவங்க அதுக்கெல்லாம் கவலைப்படவே இல்லைங்க. அவங்க சந்தோஷமாக பாட்டு பாடுறாங்க, அவங்க சந்தோஷமாக சூழ்ச்சி அறிவிக்கிறாங்க. திரும்பவும் ஜெயிலுக்கு கூட்டு வராங்க. ஐயோ திரும்பவும் ஜெயிலுக்கா, நாங்கள் அப்படியே ஓடி போயிடுறாங்கிட்ட, அது ஓடி போயிடுறேன் இல்லை. அவருடைய நாமத்து நிமித்தம் பாடுகள் வந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. நம்ம அப்போஸ்தலர் வாசிக்கிறோம் இல்லையா, பேதுருவை சிறைச்சாலை அடித்து அனுப்பிவிட்டாங்க. அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவங்க தங்கள் பாடுபடுகிறதற்கு பாத்திராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு கிளம்பி அவங்க மறுபடியும் என்ன பண்ணாங்க, எப்படி செஞ்சாங்கன்னா அவரை மேலே வைத்த அந்த அன்பு அதை செய்ய வச்சது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மாறணும், திருந்தணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா ஆண்டவரை நேசிக்கணும். ஜஸ்ட் லவ் ஹிம்.
எல்லாவற்றுக்கும் மேலே அதிகமாக நேசிங்க, அது தானாகவே மாறும். அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம செய்கிறதில்ல. ஆண்டவரை உண்மையாக நேசிப்போம், அதிகமாக நேசிப்போம், அது எல்லாமே தானாக நம்மளை விட்டு கல்லுண்டு விழவும். நிச்சயமாக கர்த்தர் இதை செய்வார். அவரை போல் நம்ம நேசிப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து செல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். நமக்காக அடிகள் பட்டார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்காக எல்லாவற்றையும் விட்டு தம்மை தாம் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் இங்கே வந்தார். அவருடைய அன்பு மாறாது. நம்மேல் வைத்த அன்பினாலே இவ்வளவாய் அவர் ஒரே பேரன் குமாரனை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆனால் அதை தம்முடைய சரீரத்திலே பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். உன்மீறுதல்களுக்காய் அவர் காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உன்மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே ஆடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே ஆடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். என் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டார். எனக்காகவே ஆடிகள் பட்டார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எனக்காகவே ஆடிகள் பட்டார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும். ஆண்டவரே, எனக்காக எங்களுக்காக நீர் காயப்பட்டீர், அடிகள் பட்டீர், நொறுக்கப்பட்டீர். நமது நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் நமக்காக பிற்கப்பட்டது. அதை நாம் நினைவு கூறுவது, இந்த அப்பத்தை நாம் புசிப்போம். அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு அதை நாம் நினைவு கூர்ந்து திராட்சரசத்தையும் பருகுவோம். எங்களை நேசி நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் கூட நம்முடைய பிள்ளைகளால் நாங்கள் கூடி நம்மை பாட துதிக்க நம்முடைய வசனங்களை கேட்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலர் பவுல் எவ்வளவா நம்மை நேசித்திருக்கிறார், எவ்வளோ வசனங்கள் அதை சொல்கிறார்.
நாங்களும் உம்மை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அவரை போல நேசிக்கணுமே. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அதை தைரியமாக சொன்னார் ஆண்டவரே. எங்களால் அதை சொல்ல முடியுமான்னு தெரில, எங்களால் சொல்ல முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை நாங்கள் இல்லை. எங்களுக்கு ஒரு மாதிரியாக வைத்திருக்கிறீங்களே, அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தது. நாங்கள் என்னை நேசிக்க கற்றுத்தாங்க. உண்மை அதிகமாக நேசிக்கணும், அவரை போல நேசிக்கணும். நாங்கள் லாபமாக நினைத்தவைகளை குப்பையுமாக நஷ்டமாக விடணும். அன்பில் வளரணும் ஆண்டவரே. எவ்வளவோ வளரணும் ஆண்டவரே. எவ்வளவோ பின்தங்கி இருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு உணர்த்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிரியையில் அன்பு கூறணும், வார்த்தையினால் மாத்திரம் அல்ல ஆண்டவரே. கிரியையினாலும் உண்மையினாலும் நாங்கள் உண்மை அன்பு கூறணும், உண்மை அதிகமாக நேசிக்கணும், அன்பில் வளரணும். நாங்கள் மெச்சூர் ஆகணும். நடத்துங்க, தொடர்ந்து நாங்கள் வசனங்களை தியானிக்கணும். உங்களுடைய கிருபையினால் தாங்கி நடத்துங்க. இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறீர். தொடர்ந்து பேசுங்க, நடத்துங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் யாவரோடும் உலகம் எங்கும் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரரோடும் இருந்து காத்து நடத்துவதாக, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.